சரி கிளம்புங்க. என்ன ஆமா என்ன யாரும் ஒருத்தர் மதிக்கல. மதிப்பாங்க. யார் யாரு நீங்க யாரு? நீங்க யாரு? அப்பா மட்டும் கொஞ்சம் வருமா? நீங்க சொன்னவங்க ஆத்தா விட்டு முதல் கொஞ்சம் வருமா? யார் யாரு போல? நீங்க யாரு? நீ யாரு சொல்லியா? நீ யாரு கேளியா? கேட்கத்தான் வந்திருக்கேன். சொல்லத்தான் வந்திருக்கேன். நீ கேட்டு பாரு. அப்ப சொல்லி பாரு. சொல்றது சொன்னாக்க கேட்கறது கேட்கணும்ல. கேட்டாக்க சொல்றது சொல்லணும்ல. தப்பு. இந்த சட்டம் சபடம் நம்ம கிட்ட பேசக்கூடாது. இந்த சட்டம் ஏன்ட போடக்கூடாது. பேசி பாப்போமா? சொல்லி பாப்போமா? பேசி பாப்போமா? பேசி பாப்பா. அப்ப தயார். தயார் தான். எதுக்கு நீ அஞ்ச மாட்டியா? எதுக்கு பயப்படுறது கிடையாது. எங்க பேசி பாப்போம். எங்க பேசி பாப்போம். நீ ஜெயிச்சு போயிட்டீங்க இந்த ஊர்ல. நான் எல்லாத்தையும் அமர்ந்து வச்சுட்டு போயிடுறேன். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த ஊருக்கே வரல. ஊருக்கே வர மாட்டியா? அவன் நாளைக்கு தான் வர மாட்டீங்க. நீ அவன் நாளைக்கு வேற ஊருக்கு போறீங்க. அப்படி ஒரு விஷயமாக இருந்தாலும் பத்திக்க ஓடுமா விட்டாத இன்பமா பத்திக்க ஓடுமா பரிதபத்தி நிற்க வேண்டும் பேசியிருக்கின்றார்கள். அது மாதிரி பேசுவோமா? எப்படினாலும் பேசுவான். பூத்த சடலமட ஒப்பிருந்த பாண்டமட இதெல்லாம் வள்ளிட்டு பேசுறது புராணம். ஏன்ட்ட பேசுறத பேசுங்க. 18 புராணம் இதிகாசம் எல்லாமே அவங்ககிட்ட பேசணும். என்கிட்ட என்ன பேசணுமா பேசுங்க. உங்ககிட்ட என்ன பேசணுமா அத பேசுங்க. சரி நீங்க யாரு? நீங்க யாரு? சரி நான் தான் நாரதர் கணப்பிரியர் கலகப்பிரியர் வினைப்பிரியர் பெண்ணுடைய பிள்ளை நான் தான். ஆமா நிஜமா? உண்மைதான். உண்மையா? அட உண்மையா? நீதானா? நீங்க தான் நாரதரா? ஆமாயா. வேலோ திரும்பி இந்த பூனோத்துக்கு வந்திருக்கீங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? சத்தம் கேட்டு சோறு. தொழில் என்ன? தொழில் கலகம். நான் கொஞ்சம் காவல்துறை அதிகாரி கொஞ்சம் வர சொல்லுங்க. எதுக்கு? ஒரு 75 கேஸ் கொடுத்தாலும் உள்ள சொல்லுவோம். எதுக்கு? நல்லா இருக்க ஊர்ல எதுக்கு நீ கலகம் பண்ண வந்தப்ப? முதல்ல தொண்டன்யா. ஏன் நாங்களும் கலகம் பண்ணுவோம்ல? நான் வந்து கட்டையால கலகம் பண்ணுவோம். நாங்க கத்தி எடுத்து கலகம் பண்ணுவோம். நான் புத்தியால கலகம் பண்ணுவோம். நாங்க அருவாள் எடுத்து கலகம் பண்ணுவோம். நான் பாட்டால பேசுவேன். நான் கல்ல எடுத்து கலகம் பண்ணுவோம். கட்டி எடுத்து நாங்க கற்படுத்து கலகம் பண்ணுவோம். எங்க கலை எங்க போய் முடியும் தெரியுமா? காவல்துறை போய் 4 மிதி வாங்கினா தான் நாங்க திருந்துவோம். எனக்கு நன்மையில போய் முடியும். ஏன்னா போதும் சொல்லி 2 இடம் தான். என்ன? ஒண்ணு சாப்பாடு. சரி. சாப்பாடு பண்ணுமா பாத்துக்கீங்களா? குழம்பு ரசம் போது மோர் போது காய் போது கறி போதுவாங்க. சரி. இன்னொரு இடம் எங்க தெரியுமா? காவல்துறை அடிவாம பாத்துக்கீங்க. உன்னை போட்டதாய பொழந்ததாய சரிப்பட்டு வருவாங்க. பொழந்ததான் செஞ்சு விடுவோம். ஆமா ஆமா. அவன் அப்படி நான் கேக்குறேன். இவ்வளவு அழகா பேசுறீங்க. சோத்துக்கு என்ன செய்யற? சோத்துக்கு 4 பேத்த பிடிச்சு அப்படி வேலை கிட்ட போறேன். அப்படி கேக்குறேன். நான் கேக்குறேன் கலகம் பண்ண வந்தீங்களா கலகம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? கலகம் பண்ண வந்திருக்கேன். இப்ப நீங்க கலகம் பண்ணிருக்கீங்க. பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இப்ப கலகம் பண்ணிருக்கீங்க. எதை வச்சு என்ன பேசுற? யாரோ மண்டையில அடிச்சு கொண்ட வீங்கி இருக்கு. இது சட்டா மணிமகுடம். என்ன மகுடம்? சட்டா மணிமகுடம். சட்டா மகுடமா? சட்டா மணிமகுடமா? மணிமகுடம். அப்படியா? பெருமானுக்கு இருப்பது ஒரு கொண்டை, லட்சுமணனுக்கு இருப்பது ஒரு கொண்டை, முருக பெருமான் போட்டார் ஒரு கொண்டை, வசிஷ்டர் போட்டார் ஒரு கொண்டை, விஸ்வாமித்திரர் போட்டார் ஒரு கொண்டை, தும்பரர் போட்டார் ஒரு கொண்டை, ஆஞ்சநேயர் போட்டார் ஒரு கொண்டை, அடுத்து நான் யார் போட்டிருக்கிறேன்? ராமன் போட்டார் ஒரு கொண்டை, அடுத்து யார் போட்டிருக்கா அப்படின்னு பார்க்க போனோம்னா திருவள்ளுவர் போட்டார் ஒரு கொண்டை, அடுத்து நான் போட்டிருக்கேன். வேற யார்ட்டுமே இல்ல. வேற யார்ட்டும் கிடையாது. இந்த கொண்டை இல்லையா? நல்லா யோசிச்சு பேசணும். கிடையாதுங்கற இல்ல. இல்ல 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 இருக்கு. இல்ல இப்படி பூலோகத்துல இருக்கு. பூலோகத்துல எங்க? நேத்து பார்த்தேன். இல்ல மதுரையில சாயந்தரா 5 மணிக்கு சன் டிவில அட போக்கிரி படுத்த வேண்டியது வடிவேலு. அட போய் அந்த கொண்டையை பத்தி நான் பேசுறேன். நான் பேசுவது புராண கொண்டை. இயற்கை. ஆமா. இது இயற்கை. கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு காலத்துல ஆயிடுச்சு. இப்ப கிடையாது. இப்ப இல்லப்பா. கல்யாணம் ஆகல. இல்ல. குழந்தை குட்டி இல்லங்க. இல்ல. ஓரஞ்சாரா? அட இல்லையா. மண்ணாசா? இல்ல. பொருளாசா? இல்ல. பொம்பளாசா? இல்ல. அப்ப 3 கிடையாது. இல்லங்க. இல்ல. சுத்தமா இல்ல. இல்லங்க. இல்ல. இப்படி கூட இல்ல. எதை இல்லங்கற? ஆசை இல்லையான்னு கேக்குறேன். ஆசைகள் கிடையாது அப்படிங்கறீங்க. எந்த ஆசையும் இல்ல. எந்த ஆசைகள் இல்ல. ஒரு சின்ன விஷயம். மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அனைத்தும் வெறுத்து விட்டேன். நம்ம அம்மன் கோவில்ல இங்க விடிய காலை 5 மணிக்கு ஒரு கல்யாணம். என்ன கல்யாணம்? என்ன கல்யாணம்னா ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு தான் கல்யாணம். சரி. திருக்கல்யாணம் கூட வச்சிருக்காங்க. நல்ல விஷயம். ஒரு 2வது கல்யாணம். நீங்க தான் மாப்பிள்ளை பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணணும். சரி. சாப்பாடு சைவம். சரி. எல்லாம் வச்சாச்சு. சாம்பார் ரசம் காய்கறி வச்சாச்சு. பாயாசம் மட்டும் வைக்கல. சரி. ஏன்? என்ன காரணம்? மனசு வைக்கணும்ல. இல்ல கிண்ட கரண்டி ஒரு கரவனை போய் தூக்கிட்டு போயிட்டேன். கலாணி போய் தூக்கிட்டு போயிட்டேன். ஆமா. சரி. நீங்க ஒரு உதவி செஞ்சா இல்ல. என்ன உதவி செய்யணும்? இதை கொடுத்தீங்கன்னா கிண்டிடுவோம். வேற யாழ் சகடையால் மகதியால் என்ன சொல்லக்கூடிய 4 வகை யாழுக்குள் இது மகதியாள். மதுனியா கொழுந்தியா நாத்துனா உடைய போட்டு ஏத்தனா மகதியா? மகதி. மகதி. சரி நான் கேக்குறேன். நம்ம மகதிங்கிறது மடியில இருக்குல்ல. ஆமா. இது ஆனா பெண்ணா? இது வந்து பெண்ணு. பெண்ணு. ஆமா. கேட்டுக்கிறீங்களா லட்சணத்தை? என்னது? மண்ணாசை கிடையாதா? பொன்னாசை கிடையாதா? பொருளாசை கிடையாதா? அப்படி மடியில ஒரு பொம்பளைய போட்டு நோண்டிட்டே தெரியுமா? நான் கேட்கக்கூடாதா? பொம்பளைன்னா யாரு? அது யாரும் தெரியுமா? உறவு முறையை கேட்டியா? யாரு? எனக்கு தங்கை. ஒரு தாயாகப்பட்டது. ஒரு தாயாகப்பட்டவர் கருவை வந்து குழந்தையாகப்பட்டது அடி வயிற்றிலே சுமப்பால். சுமக்கும் பொழுது கருவுல இருக்கும் பொழுது ஒரு குழந்தையாகப்பட்டது குறுக்கத்தான் கிடைக்கும். அது நாளாக நாளாக அந்த தலையாகப்பட்டது வெளியிலே வரும். அப்ப குழந்தை வெளியில வரும். ஆனால்
பிறக்கப்பட்ட குழந்தை தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, அனாதையாக போயிடக்கூடாது. பிறந்த சகோதரன் ஆணாகப்பட்டவன் தாயாகவும் வேண்டாம் தந்தையாகவும் வேண்டாம் அப்படிங்கிற ஞாபகம் இல்லாத அளவிற்கு இந்த இடத்துல இந்த மகதியாலை நான் மடியில சுமந்து கொண்டிருக்கேன். உங்களுக்கு மகதி, எங்களுக்கு இசைக்கருவி. சரிகம பதனிசா சானிதப மகரிசா சரிகம பகமபா பாததப மமபா சசரீரி கக சசரீரி கக மம ரீரி கக மம ஹிரி கக மம பப கக மம பப கக மம பப தத மம பப தத மம பப தத நினி பப தத நினி பப தத நினி சசா மதுரை மறி கொழுந்து வாசம் வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா தலையெல்லாம் கண்கள் சொல்லும் மொழியாகுமா சின்னராசாவே சிட்டெரும்பு ஒன்னா கடிக்கிறார். இதெல்லாம் ஒரே ராகம், எல்லாம் ஒரு ராகம். ஆமா, அது மாதிரி உங்க வீதியில வந்து இவ்வளவு இருக்கு. ஆமா, இப்ப இசைகள் ராகங்கள் இருக்குல்ல. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேர் பிரம்மன். என்ன பண்றாரு? படைத்தல் தொழில். என்ன படைக்கிறாரு? 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 ஜீவராசிகளை படைக்கிறார். உங்க அப்பா ஆமா. விண்ண படிச்சது எங்க அப்பே. மண்ண படிச்சது எங்க அப்பே. ஆடு மாட படிச்சது எங்க அப்பே. உங்களை படிச்சது எங்க அப்பே. என்னைய படிச்சது எங்க அப்பையா. இதெல்லாம் கேள்வி பண்ற மாதிரி இருக்கா இல்லையா? என்ன கேள்வி? என்னைய படிச்சது உங்க அப்பா, அப்புறம் எங்க அப்பா எங்கேயா அவனையா? பூரறிய செஞ்சது உங்க அப்பா, யாருக்கும் தெரியாம செய்யறது எங்க அப்பா, தண்டத்தை குலைக்கிறது உங்க அப்பா, மண்டமா பிறந்திருப்பது நீ என்று சொல்லியிருக்கின்றார்கள். உங்களுக்கு புரியுது அவர் என்ன சொல்றாருன்னு? இப்ப புரியுதமா நான் சொல்லவா? இந்த கிராமத்துல ஒரு நிலம் இருக்கு, வெறு நிலம். நிலங்கிறது யாரு? எங்க அம்மா. உங்க அம்மா. இந்த நிலத்தை விலைக்கு வாங்குறது யாரு? எங்க அப்பா. இந்த நிலத்தை வாங்கி என்ன பண்ணணும்? சுத்தம் பண்ணி உழுது தண்ணி பாய்ச்சறது எங்க அப்பன். விதைய ஊண்டி குத்துறது உங்க அப்பன். பிண்டத்தை பிடிச்சது யாரப்பா? உங்கப்பா. தண்டத்தை குடைச்சது எங்கப்பா. கண்டத்துல முண்டமா பிறந்தது நான். அப்ப தெரிஞ்சு பண்ணது யாரு? எங்க அப்பன். தெரியாம பண்ணது எங்க அப்பன். விதை போட்டது எங்க அப்பன். தண்ணி பாய்ச்சறது எங்க அப்பன். மேல இருந்து பண்றது எங்க அப்பன். கீழ இருந்து பண்றது எங்க அப்பன். அப்ப நடுவுல இருக்கிறது எங்க அம்மா. அப்ப ஒரு பொம்பளை 2 பேரும் சேர்ந்து சொல்லி வந்திருக்காங்க. என்னத்தையா பேசுற நீ வந்து? உண்மைதான். எங்க அப்பா யாரு தெரியுமா? எங்க அம்மாவுக்கு புருஷன். நீ எங்க அம்மா யாரு தெரியுமா? உங்க அம்மா எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி. உலக அதிசயத்தை சொல்லிவிட்டேன். நான் யாரு தெரியுமா? நீ யாரு? எங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கு மருமைங்க. மருமகனா? சண்டைய முறைய மாத்தி பேசுற. சத்தியமா மருமைங்க. நான் பொண்ணா கட்டினேன் இல்லையா? அதாவது எங்க வீட்டுல மூத்தவன் ஒருத்தர் இருக்கான். ஆமா. அவன் பிறந்தனால மகன். நான் 2வது பிறந்தனால மறு 2வது பிள்ளையாக பிறந்த மருமகனாக பிறந்திருக்கேன். நம்பி எங்க அப்பா. உங்க அப்பா நம்பி. நங்கை மோனி எங்க அம்மா. உடன் பிறந்தவர்கள் 7 பேர். 7 பேர். அது ஒரு விஷயம். அது சின்ன விஷயம். என்னது? மொத்தம் 7 பேர். சரி. மூத்தவங்க 3 பேர் இருக்காங்க. நல்ல விஷயம். அவங்கள பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. ஓஹோ. 4வது நான் பிறந்தேன். சரி. யாரும் வம்பு தும்புக்கு போக மாட்டேன். சரி. எனக்கு அப்புறம் 3 பேர் தம்பியை பிறந்தாங்க. ஓஹோ. இந்த 3 பேர்த்துல 2 பேர்ல என்ன ஒண்ணா ஊன பேர் மாதிரி பொசுக்குன்னு படுத்தே கிடக்குறாங்க. படுத்தே கிடக்கு. ஆமா. இந்த 2 பேருக்கு நடுவுல ஒருத்தர் இருக்கேன். இருக்கிறான். என்ன செய்யறான்? ரொம்ப சேட்டை பண்றேன். சேட்டை பண்ணா அடிச்சு ஒழுக்க கம்பெனி போட்டு ராத்திரி 12 மணி ஆனா சரி எந்திரிச்சுக்கிட்டு நிக்கிறேன். எந்திரிச்சு நிக்கிறேன். என்ன கேக்குறேன்? வாயை திறந்து பேச மாட்டேன். சரி. உங்களுக்கு எத்தனை கண்ணு? எனக்கு 3 கண்ணு. எனக்கு உனக்கு 2 கண்கள். அவனுக்கு ஒத்த கண்ணு. ஒற்ற கண்ணா? ஆமா. இந்த அன்னைக்கு துணியை கிழிச்சுக்கிட்டு வெளியே எட்டி பாக்குறேன். துணியை எடுத்து. ஆமா. நீங்க வந்தீங்க. அவனை பார்த்து கொஞ்சம் புத்தி போய் சொல்லிட்டா கொஞ்சம் கேட்டேன். இல்ல நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு கம்பு எடுத்து போட்டு அடிவேன். அடிச்சா கம்பை உடைச்சு போடுறேன். உடைச்சுட்டேன். செருப்பு எடுத்து அடிவேன். மாற அத்து விட்டேன். விளக்கமாறு எடுத்து அடிவேன். குச்சியை முடிச்சு விட்டேன். அப்ப நெருப்பு எடுத்து சுட்டு போடுவேன். கொல்லிக்கட்டைய மூஞ்சில வச்சேன். சரி. அவன் நம்மளுக்கு விவரமானவன். எப்படி? கொல்லிக்கட்டைய மூஞ்சில வச்ச நேரத்தை அவன் புடிச்சு எச்சையை கடிச்சு போய் அமர்த்தி வச்சு விட்டேன். அணைச்சுட்டேன். அப்ப சுருக்க போட்டு தொங்க விடுவேன். கொல்லட்டும். அப்பதான் சரிப்பட்டு வருவேன். ஆமா, இவ்வளவு அழகா பேசுறிய. நீ யாருக்கு பிறந்த? எங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கு. உங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கு. நான் தொடையில பிறந்தேன். நீ? ஆத்தா இடையில பிறந்தேன். நான் தண்டிக்கு பிறந்தேன். நீ? நான் தண்ணிக்கு பிறந்தேன். நான் வந்து எங்க அப்பா பேரு சுப்பிரமணிக்கு பிறந்தேன். முடியல. மரத்துல தீ பிடிச்சா? மரத்தி. சட்டையில தீ பிடிச்சா? சட்டத்தி. போர்ல தீ பிடிச்சா? போர்த்தி. புளியில தீ பிடிச்சா? புழு பிளஸ் தீ. அது மட்டும் போடுறீங்க. சரி, நல்லா அழகா பேசுறீங்க. இந்த இடத்துல என்ன செய்ய? சரி, இன்னைக்கு நாரதர் தானே. ஆமா. எத்தனை பொம்பளை செஞ்சிருப்பீங்க? நிறைய பொம்பளை செஞ்சிருப்பேன். ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்ல. விருதாக்காரங்களுக்கு தள்ளி விடுங்க. பொம்பளை இல்லாம தெரியுதா? ஆசீர்வாதம் செஞ்சியா? நான் ஒரு விஷயம் கேட்பேன். என்ன? முடிஞ்சா செய்யணும். சரி. பிடிக்கலாம், கோவப்படக்கூடாது. சரி. சாமி, என்னது? நான் கல்யாணம் பண்ற பொறுப்புல உள்ள இருக்கு. சரி. ஆளு அழகா இருப்பா, கருப்பு இருப்பா, லட்சணமான. நல்ல விஷயம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, என்னது? அந்த பிள்ளை 3 நாளா சரியா என்கிட்ட அணைய மாட்டேன்.
சரி. நீங்க வந்தீங்க ஆ, சும்மா நான் செய்வேன். ஆ. ஒரு 1000 ரூபாய் தரேன், ஓ, கொஞ்சம் அணைச்சு விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். காசையும் வாங்கிக்கிட்டு நான் அணைச்சி விடுறேன்டா, வர சொல்றேன். நீங்க அணைச்சு விட்டீங்கன்னா நானா புடுங்குறதா? அப்புறம் நீ தானே சொல்ற அணைச்சி விட சொல்லி. லேட்டா அணைச்சு விடுங்க. உனக்கிட்டயா வர சொல்லியாங்க, நான் விடுறையா. நீங்க விடுறீங்க. ஆமா, அது கையில இருக்கு என்ன? கையில சிப்லா கட்ட இசை வாசிக்கக்கூடிய கருவி. இது எதுக்கு? இது இசைக்கு. என் பாட்டுக்கு அடிப்பேன். உங்க பாட்டு அடிப்பீங்க, உங்க பாட்டு அடிப்பீங்க. என் பாட்டுக்கு அடிப்பேன். கொஞ்ச நேரத்துக்கு வேணுமே. எதுக்கு? வேணும். எதுக்குன்னு இந்த கேட்கிறேன். ஆல்ரவுண்ட் வச்சார்ல, ஆமா, அவர் கூட்டி போய் காய அடிச்சு போட்டு கொடுத்துறேன். ஏற்கனவே அடிச்சுதானே கொண்டாந்து வச்சிருக்கீங்க. எக்ஸ்சேஞ்ச் அதான் முண்டாம இருக்க. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? எனக்கும் தெரியும்ல விஷயம். அப்படியா? சரி, அப்ப அடுத்த ஆளை கூப்பிடலாமா? நல்லா கூப்பிடுங்க. கூப்பிடுவோம், வர சொல்லுங்க. வர சொல்லுவோம். ஆமா, ஏ சபட கருவாப்பனை எப்படி கலர் பாரு. தமிழ்நாட்டில் எப்படி ஒரு கலர் பார்த்தேன். முடியசாமி, சீமை, ராஜர சிரமமா. எப்படி